சிஎஸ்கே முக்கிய பவுலிங் போட்டாங்களா இல்லை அவங்க முரட்டத்தனமாக பேட்டிங் ஆனாங்களே தெரில. ஏன்னா அப்படிப்பட்ட மேட்சாக தான் இருந்துச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே உள்ள சொல்ல போனால் சிஎஸ்கேக்கு நாள் சரியில்லை. ஏன்னா எந்த மேட்ச்லேயும் அடிக்காத குயின் இண்டிகாக்கும் கேஎல் ராகுலும் இந்த மேட்ச் வந்து பொழக்கிறாங்க மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் அவங்களுக்கு மயங்கேத வாழ்னாலும் இந்த மாதிரி பவுலிங் போடுறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு என்னடா பவுலிங்கில் பிரச்சனையாச்சுன்னு யோசிப்போங்க நேரம். ஏன் தான் சதுர் தகரை தூக்கிட்டு ஏன் தான் இந்த தீபச்சர் கொண்டு வந்தாங்கன்னு தெரில. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் தீபச்சர் நல்ல ஸ்விங் பண்ணுறவா இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஸ்விங்கும் கிடைக்கல, ஒரு ஃபார்மும் இல்லை, நிறைய ரன்ஸுக்கு போனார். இந்த ஒரு வாட்டி இந்த மொமெண்டம் பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாகவே விக்கெட்டே கிடைக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. தேஷ்பாண்டேக்கும் விக்கெட் கிடைக்கல, முஸ்தபிசூர் நல்லா போட்டாலும் அவருக்கு விக்கெட் கிடைக்கல. ஆனால் பத்திரனா ஒரு கேட்சை விட்டார், அதான் மேட்ச் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அவர் ஒரு அதே முடிஞ்சு பண்ணாச்சா தான் அந்த கேட்சே வந்துச்சு. அது பிடிச்சாலும் ஒன்று தான், பிடிக்கனாலும் ஒன்று தான். நான் ஒன்று கேட்குறேன், ஏங்க இந்த பேட்டிங் ஆடும்போது ஏங்க நீங்கள் இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வரீங்க சமீர் ரிஸ்வியை? நீங்கள் அதே இம்பாக்ட் பிளேயர் சதுர் தகரை கொண்டு வந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பேட்டிங் ஆடுவார், சூப்பராக பவுலிங்கும் போடுற மாதிரி இருந்திருக்குமே. ஏன் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. நம்ம தலை தோனி கண்டிப்பாக கொஞ்சம் மேலே வரணுங்க. ஏன்னா அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். ரெடி அவருக்கு இன்ஜுரினிங்கன்னா என்னங்க, அவர் நேற்று ரன்னிங் பேட்டிங் விக்கெட்ஸை பார்த்தீங்களா எவ்வளோ தாமா ஓடினார். அவருக்கு எப்படிங்க இன்ஜுரியாக இருக்கும்? அவர் கொஞ்சம் மேலே அனுப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு டீமுக்கு யாரும் ஸ்ட்ரைக் ரேட் நல்லாவே இல்லைங்க. ஜடேஜா இருந்தனால இவ்வளோ ரன் வந்துச்சு, நம்ம தளபதி அடிச்சனால, இல்லாட்டி அது கூட வந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்பின் ட்ராக்கு தான் நீங்கள் மொயின் அலி உள்ளே கொண்டு வரீங்க. அப்போ எங்கள் ஸ்பின்னு கொடுக்கவே இல்லை மொயின் அலிக்கு அவ்வளோவா. பவர் பிளே கொண்டு வந்திருக்கலாமே. அவர் ஸ்பின் விக்கெட்டுன்றீங்க, அவர் ஸ்பின்னுக்கே கொடுக்கல அவருக்கு. என்னடா தோனி மிடில் ஆர்டர் வருவான்னு தமிழ்நாட்டில் போட்டிருந்தே என்னது மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோனி வந்து மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக வரலாங்க. ஏன்னா இவங்க ஓப்பனிங் நல்லா ராண்டாக்க போகிறோம். ருத்ராஜ் 1 டவுன் வர்றாரு. இனிமேல் ஓப்பனிங் நல்லா வரணுங்க, இல்லாட்டி நம்ம மேட்ச் ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக ஓப்பனிங் வரும் கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் மிடில் ஆர்டரில் வரலாம் அவர். இது என்னோட ஆசைங்க. போனோட்ட மாதிரி கம்மியான மேட்ச்லாம் ஜெயிச்சு பிளே ஆஃப் போக முடியாதுங்க. இந்த வட்டம் கண்டிப்பாக 18 பாயிண்ட் தேவை. அப்புறம் உங்கள் மேட்ச் ஜெயிக்கணும், நான் 5 மேட்ச் ஜெயிக்க வேண்டியது இருக்குங்க. அப்போ தான் பிளே ஆஃபுக்கு மினிமம் சான்ஸ். நல்ல வேலை இந்த டேரல் மேட்ச்சில் உட்கார வச்சாங்க, இல்லாட்டி அவர் க்ளோஸ் சைக்கிளில் ஆடி அவ்வளோதான் ஸ்கோரு எங்கேயோ போயிருக்குங்க. நம்ம நினச்சோட சீக்கிரமே முடிச்சு போயிருப்பாங்க. ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. அடுத்த மேட்ச் எல்ஐசி கூட. ஆமாங்க, திரும்பி எல்ஐசி கூட தான். திரும்பி அவங்க வீக்னஸ்லாம் கண்டுபிடிச்சி திரும்பி நம்ம சென்னையில் வந்து அடிக்கணும். சிவம் டுபைக்காகல, ருத்ராஜிக்காகல நம்ம மேட்ச் வின் பண்ணல. இதான் மேட்ரே. சிஎஸ்கேக்கு நாள் சரியில்லை. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.